அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, எவ்ரி ஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன், சரிங்களா? லைக் பட்டன் அடிச்சு உடச்செறிஞ்சிருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, முல்லைப்பாட்டு அப்படின்றது பார்க்க போறோம், சரிங்களா? போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எம்வி சாட் எக்ஸாம். எம்வி சாட் அப்படின்றது மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, சரிங்களா? இந்த 4 நாட்கள்ல அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒரு நாளை நீங்க சூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எம்பி சாட் எக்ஸாம் எழுதிக்கலாம். இதுல யாரு சூப்பர் டூப்பரா மார்க் ரேங்க்லாம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலான கிஃப்ட்லாம் இருக்க போகுது. அதாவது வின் ஃபுல்லி பெய்ட் ட்ரிப் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் சிங்கப்பூர். அங்கே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு அனுப்பி வைப்பாங்க. லேப்டாப்பு கிடைக்கும், ஐஃபோனும் கிடைக்கும், ஐபேடும் கிடைக்கும், ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்ஃபோனு, அட்வான்ஸ்டு ஏஐ ஒர்க் ஷாப், புல்கிட் சாரோடது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லிங்க் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான சிம்பிளான 6 ஸ்டெப் அப்படின்றது இதுதான், சரிங்களா? www.vedantu.com அப்படின்ற வெப்சைட்டில் போகிறீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஓடிபி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. அதுக்கடுத்து எந்த சிட்டி அப்படின்றத கொடுக்க போறீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் 10th 11th 12th அப்படின்றத கொடுக்க போறீங்க. ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. ஜாயின் அவர் வேதாந்து அச்சீவர்ஸ் கம்யூனிட்டி, சரிங்களா? அதுல பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் ஆடுவீங்க. இந்த எக்ஸாமுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படின்னா நோ எக்ஸாம் ஃபீஸ். நீங்க எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல. நீங்க ஃபீஸ் பே பண்ணாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம் அப்படின்றது எழுதிக்க முடியும், சரிங்களா? லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 30 செப்டம்பர். எப்ப ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா நவம்பர் 1st அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. நவம்பர் 1st அப்படின்றது ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்போ www.mvsat.vedantu.com. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஓடிபி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய சிட்டி எது அப்படின்றத செலக்ட் பண்ண போறீங்க. உங்களுடைய டீட்டெயில் 10th 11th 12th அப்படின்றது கொடுக்க போறீங்க. ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. ஜாயின் அவர் வேதாந்து அச்சீவர்ஸ் கம்யூனிட்டி ஜாயின் ஆயிடுவீங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர். எப்போ ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா நவம்பர் 1st அப்படின்றது ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த எக்ஸாமுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, நோ எக்ஸாம் ஃபீஸ், சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து இந்த எக்ஸாம் எங்கெங்க சார் எழுத முடியும், எம்பி சார் எங்கெங்கெல்லாம் என்னால் எழுத முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முல்லை நகர் திருநெல்வேலி, ஈஸ்வரி நகர் தஞ்சாவூர், காஞ்சிபுரம், கலெக்டரேட் பார்த்தீங்கன்னா ஈரோடு, ஃபேர்லாந்து சேலம், திருப்பூர், பாண்டிச்சேரி. இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த எம்பி சாட் எக்ஸாம் அப்படின்றது எழுதலாம். அது போக சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சென்டர்ஸ் அப்படின்றது இருக்கு. அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா சென்னை, தாம்பரம், அதுக்கடுத்து வேளச்சேரி, ஆவடி, போரூர், பெரம்பூர், பெருங்களத்தூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஹோசூர், சரியா? இந்த பகுதியில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க எம்பி சாட் எக்ஸாம் அப்படின்றது எழுதிக்க முடியும், சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து இப்போ நம்ம டைரக்டா லெசனுக்குள்ள போயிடலாம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன் தான் பார்க்க போறோம். இந்த முல்லைப்பாட்டை யாரு சார் இயற்றிருக்கா அப்படின்னா நப்பூதனார். யார் இயற்றிருக்கிறது? நப்பூதனார். முல்லைப்பாட்டை இயற்றியவர் யார் என்றால் நப்பூதனார் தான் இயற்றிருக்காரு. முல்லைப்பாட்டை இயற்றியவர் யார்? அது நப்பூதனார். யார் இயற்றிருக்கா? நப்பூதனார், சரிங்களா? முல்லைப்பாட்டு நப்பூதனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்பவே நமக்கு கனெக்டடாக இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இப்போ இந்த காலத்தில் ஒன்று ஃபாலோ பண்ணுறோம், அதை முன்னொரு காலத்தில் ஃபாலோ பண்ணாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, நுழையும் முன் அப்படின்றது பாருங்கள். என்னை பொறுத்தளவு நுழையும் முன்ன ஒரு 5 நிமிஷம் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவேன். அதில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இயற்கை சூழல் நமக்குள் இனிய உணர்வுகளை தூண்டுகிறது. இயற்கை சூழல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ள இனிய உணர்வுகளை தூண்டுது. இப்போ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில், சரிங்களா? இப்போ எல்லாருக்கும் சரி, உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, இப்போ திடீர்னு அழைச்சிட்டு போய் ஒரு அருவி முன்னாடி நிப்பாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அந்த நீர்வீழ்ச்சியில் போய் குளிக்கணும், செமையாக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு மலையுடைய உச்சிக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் கத்தி பார்ப்போம், அப்படியே கத்துறது, அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து மழை பெய்யுது அப்படின்னா அதில் நனையிறது ஒரு இன்பமாக இருக்கும். ஆக்சுவலாக நமக்குள்ள அந்த இயற்கை இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்களுடைய பழந்தமிழர்கள், அவங்களுடைய ரத்தம், அவங்களுடைய மூதாதையர்கள் தான் நம்ம. ஸோ அவங்களுடைய ரத்தம், அவங்களுடைய மூதாதையர்கள் அப்படின்றப்போ அப்போ முற்பட்ட மூதாதையர்களுடைய ரத்தமும் அவங்களுடைய பரம்பரையும் தான் நம்ம, சரிங்களா? அப்போ தமிழ் மூதாதையர்களுடைய அடுத்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் யார் அப்படின்னா நம்ம. ஸோ அந்த ஒரு பாரம்பரியம் அப்படின்றது மாறாது. ஸோ இயற்கை சூழல்
நமக்குள் இனிய உணர்வுகளை தூண்டுகிறது. அது என்ன வேணா இருக்கலாம். இப்போ நீங்க ஒரு ட்ரிப்பு போறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ட்ரிப்பு போனீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதுக்கடுத்து எங்கேயாச்சும் மலை மேல ஏதாச்சும் மவுண்டைன் இருக்கக்கூடிய பகுதிக்கு போறீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த மாதிரி நிறைய பகுதிக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ஏன் அப்படின்னா நமக்கு தெரியாது. இயற்கை சூழல் நமக்குள் இனிய உணர்வுகளை தூண்டுகிறது. ரொம்ப பிரமிப்பூட்டுற வகையில இருக்கும். தமிழர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்வை கொண்டிருந்தனர். தமிழர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு இயைந்த வாழ்வு, இயற்கையோடு இருக்கக்கூடிய வாழ்வு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க கொண்டிருந்தாங்க. ஸோ தமிழர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்வை கொண்டிருந்தனர். மழை காலத்தில் அவர்கள் வாழ்வை எதிர்கொள்கிற இயல்பு இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்வு தான் கொண்டிருக்காங்க. தமிழர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு இருக்கக்கூடிய வாழ்வு தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இயற்கையோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. ஆனால் நம்ம பெருசாக அதை போய் என்ன பண்றது இல்லை, கவனிக்கிறது கிடையாது. சரிங்களா? மழை காலத்தில் அவர்கள் வாழ்வை எதிர்கொள்கிற இயல்பு இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யக்கூடிய காலத்திலையும் வாழ்ந்துருக்காங்க. இப்பயும் நம்ம வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடி வீடு அந்த மாதிரிலாம் கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அன்னைக்கு காலத்தில் ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் அதையும் எதிர்கொண்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இயல்பையும் இந்த இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டது. மழையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை சங்க இலக்கியம் படம் பிடித்து காட்டுகிறது. எது படம் எடுத்து காட்டுதான்? சங்க இலக்கியம். எது படம் எடுத்து காட்டுதான்? சங்க இலக்கியம். சரி, பார்க்கலாமா என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாமா? சரி, கவனிங்க. நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா முல்லைப்பாட்டு என்ன பார்க்க போறோம்? முல்லைப்பாட்டு, நப்பூதனார். முல்லைப்பாட்டை இயற்றியவர் யார்? அது நப்பூதனார். சரிங்களா? இயற்கை சூழல் நமக்குள் இனிய உணர்வுகளை தூண்டுகிறது. நமக்குள்ள என்ன பண்ணுதான்? இனிய உணர்வுகளை தூண்டுதான். தமிழர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்வை கொண்டிருந்தனர். தமிழர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு இயைந்த வாழ்வு, அதோட சேர்ந்திருக்கக்கூடிய வாழ்வு என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழர்கள் கொண்டிருக்காங்க. மழை காலத்தில் அவர்கள் வாழ்வை எதிர்கொள்கிற இயல்பு இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மழை காலத்தில் அவர்கள் வாழ்கிற வாழ்வு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கொள்ளக்கூடிய இயல்பு அப்படின்றது இலக்கியத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது. மழையுடைய சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை சங்க இலக்கியம் படம் பிடித்து காட்டுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த கதையை நான் இப்ப சொல்லிடுறேன், கவனிங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த காலத்துல சகுனம் பார்ப்போம். நானும் சகுனம்லாம் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. ஓகே, மணி எத்தனை? 5 மணி. அம்மா சொன்னாங்க 5 மணிக்கு வந்து சரியான நேரம், நல்ல காலம் இருக்குது, நல்ல நேரம் இருக்குது, அந்த டைம் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து 5 to 5 வந்து ராவு காலம் இருக்குது, அந்த டைம் போகக்கூடாது, 5 மணி முடிச்சதுக்கப்புறம் தான் வெளில போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏதாச்சும் வெளில போகிறோம், கோவிலுக்கு போகிறோம், ஏதாச்சும் போகிறோம் வரோம் அப்படின்னா. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சகுனம் அப்படின்றது பார்ப்போம். என்ன பார்ப்போம்? சகுனம் அப்படின்றது பார்ப்போம். கரெக்டான நல்ல நேரமா, கரெக்டான நேரத்துக்கு போகிறோமா அப்படின்ற மாதிரி சகுனம் பார்ப்போம். இது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இயல்பு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறுக்க பூனை ஓடி போயிடுச்சு, இல்லை நாய் ஓடி போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நேரம் சரியில்லை, வீட்டில் போயிட்டு உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போவோம். அந்த மாதிரி அந்த காலத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா சகுனம் அப்படின்றது பார்த்துருக்காங்க. என்ன பார்த்துருக்காங்க? சகுனம் அப்படின்றது பார்த்துருக்காங்க. அது என்ன சார் சகுனம்? எப்படி சார் அந்த சகுனம் பார்ப்பாங்க அப்படின்றத பாருங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா விருச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்ன? விருச்சி. இந்த விருச்சி அப்படின்னா ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என்று ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலாறு பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நல்ல நன்மையில் முடியும் என்றும் தீய மொழியை கூறின் தீயதாய் முடியும். ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நான் இன்னைக்கு ஒரு செயல் செய்ய போறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ ஒரு விஷயம் செய்ய போறேன். இது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றேன். அது நல்லதா போகுமா கெட்டதா போகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா நான் அந்த மாதிரி காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி காது கொடுத்து கேட்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த செயல் நல்லதா போதா இல்லை கெட்டதா போதா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்க ஏதாச்சும் பேசுவாங்க. அவங்க நல்ல விதமா பேசுனாங்கன்னா அந்த விஷயம் நல்லதா நடக்கும். இல்லை சார் கெட்டத விதமா பேசுறாங்க அப்படின்னா அது கெட்டது நடக்கும். அப்ப ஏதாச்சும் ஒரு செயல் நல்லதா முடியுமா இல்லை முடியாதா அப்படின்னு ஐயம்னா கொஞ்சம் குழப்பம் கொண்ட பெண்கள், பயம் கொண்ட பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதி, இந்த மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிக்கு போய் என்ன பண்றாங்களாம்? தெய்வத்தை தொழுது நிற்பாங்களாம். தெய்வமே அப்படின்னு என்ன பண்ணுவாங்களாம்? தொழுது நிற்பாங்களாம். இன்னைக்கு நடக்கக்கூடிய செய்தி நல்ல விஷயமா முடியுமா இல்லை கெட்டதா போய் முடியுமா அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்களாம்? காது கொடுத்து கேட்பாங்களாம். அவங்க நினைச்சிருக்கக்கூடிய விஷயம். அவங்க ஊர்ல இருக்கவங்க நல்லதை பத்தி பேசுனாங்கன்னா நல்லது நடக்கும், கெட்டதை பத்தி பேசுறாங்கன்னா கெட்டது நடக்கும் அப்படின்றதான் அதுல இருக்கக்கூடிய முடிவு. அதுதான் விருச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என்று ஐயம் கொண்ட பெண்கள், பயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க என்ன பண்றாங்க? மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய ஊர் பகுதிக்கு போறாங்க. மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய ஊர் பகுதிக்கு போயிட்டு என்ன பண்றாங்க? தெய்வத்தை தொழுது நிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? தெய்வத்தை தொழுது நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அயலார் பேசக்கூடிய சொல்ல கூர்ந்து கேட்கிறாங்க. மற்றவங்க பேசக்கூடிய சொல்ல என்ன பண்றாங்க? கூர்ந்து கேட்கிறாங்க. அவங்க நல்ல சொல்ல பேசுனாங்கன்னா நல்லது நடக்கும், கெட்டதை பேசினா கெட்டது நடக்கும் அப்படின்றத இந்த விருச்சி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா?
சரி ஓகே, இந்த கதையை சொல்லுங்க சார் இப்போ அப்படின்னா பாருங்க. அதாவது நம்ம இப்போ வந்து உங்களுக்கு விருச்சி அப்படின்னு என்ன சொல்லிட்டேன் அப்படின்றது தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த காலத்துல தலைவன் தலைவி அப்படின்னு இருப்பாங்க. தலைவன்னா யாரு, தலைவினா யாருன்னு தெரியுமா? தலைவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கணவன், தலைவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெண், அதாவது மனைவி. சரிங்களா? அந்த காலத்துல தலைவன் தலைவி அப்படின்றது இருப்பாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் வந்து தலைவி கிட்ட பேசுவான். இப்போ இருக்க மாதிரி ஃபோன்லாம் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, வீடியோ கால்லாம் கிடையாது வேணுன்ற டைமுக்கு பேசிக்கிறதுக்கு. ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காதல் அப்படின்றதே ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். டக்குன்னு நினச்ச நேரத்தெல்லாம் பார்க்க முடியாது, நினச்ச நேரத்தெல்லாம் பேச முடியாது. அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க காதல் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். யாருக்கு தெரியாமல் பார்க்கணும், யாருக்கு தெரியாமல் பேசணும், அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டம். ஸோ தலைவனும் தலைவியும் பார்த்தீங்க அப்படின்னா காதல் கொண்டு 2 பேருக்கும் அந்த காதல் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உருட்டுறான். என்ன உருட்டுறான்? நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், நீ தான் என் உயிர் அப்படின்னு என்ன பண்ணுறான்? வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டுறான். உருட்டு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறான்? உருட்டுன்னு உருட்டுறான். யாருக்கிட்ட? தலைவி கிட்ட. சொல்லிட்டு தலைவி கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறான்? அதுக்கப்புறம் கல்யாணமும் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கிளம்பி போகிறான். எங்கே சார் போகிறான் அப்படின்னா, அதாவது அந்த நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன்னன் இருப்பார். அந்த மன்னன் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம போய் பொருள் ஈட்டுவதற்காகவும் போய் போர் புரிந்து வருவதற்காகவும் நம்ம செல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைவனை கூப்பிட்டுட்டு போகிறான். தலைவி வந்து ஒரே டென்ஷன் ஆகிறா. டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து உருட்டுனியாடா, உன் கூட தான் இருப்பேன், நீ தான் என் உயிர் அப்படி இப்படின்னு சொன்னியாடா, இப்போ என்னடா விட்டுட்டு போற அப்படின்னு வந்து என்ன பண்றா அப்படின்னா தலைவி கேட்குறான். அப்போ தலைவி கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறான், ஒன்றும் இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன், தலைவன் வர கூப்பிட்டுட்டே இருக்கு, இவர் மன்னன் வர கூப்பிட்டுட்டே இருக்காரு, போகலன்னா பிரச்சனை ஆயிரும், சிக்கமாயிரும், நான் கொஞ்சம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 8 போய் பார்த்துட்டு வரேன், போய் போர் புரிஞ்சுட்டு கொஞ்சம் பொருள்லாம் எட்டிட்டு வரேன், வரும்போது உனக்கு குச்சும் டாயை குருவி ரொட்டிலாம் வாங்கிட்டு வரேன் அப்படி அப்படின்னு என்ன பண்ணுறான். இங்கேயும் கொஞ்சம் அப்படியே பேசி கீசி மொழிவிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா கிளம்புறான். இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்கள வந்து கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்புறான். யாருக்கிட்ட? தலைவி கிட்ட. தலைவி என்ன பண்ணுறா அப்படின்னா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இவன் வருவானா இல்லை மாட்டானா, போனானே வருவானா மாட்டானா அப்படின்னு என்ன பண்ணுறா. அந்த குளிர்காலம் எப்பயுமே அந்த ஈவினிங் டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோகம் அப்படின்றது இருக்கும். ஈவினிங் டைமில் தான் என்ன இருக்கும்? ஒரு சோகம், ஒரு ஃபீலிங்ஸ் அப்படின்றது இருக்கும். ஈவினிங் டைமில் என்ன இருக்கும்? ஒரு சோகம், ஒரு ஃபீலிங்ஸு, அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈவினிங் டைமில் தான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஈவினிங் டைமில் தான் எப்பயுமே என்ன இருக்கும்? ஒரு சோகம் இருக்கும், ஒரு டிப்ரெஷனாக இருக்கும். துன்பம் தரக்கூடிய அந்த மாலை பொழுது, என்ன பொழுது? துன்பம் தரக்கூடிய அந்த மாலை பொழுது. அந்த மாலை பொழுதுல என்ன பண்ணுறான்னா தலைவி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. வருவானா மாட்டானா, இவன் வேற போனானே, எப்போ வருவான், குச்சி மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வரான்னு சொன்னான், குருவி ரொட்டிலாம் வாங்கிட்டு வரான்னு சொன்னான், சும்மா சொல்கிறேன், அவள்கிட்ட ஃபோன்லாம் கிடையாது, அந்த காலத்தில் ஃபோன் கிடையாது, இவன் வேற ஃபோன் பண்ணி பார்க்குறா, எங்கே தலைவன் எடுக்கிறானா அப்படின்ட்டு. நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தொடர்பெல்லைக்கு வெளியே உள்ளார் அப்படின்னு ஃபோன் வேறு வருது, நாட் ரீச்சபிள்னு வருது. உடனே பார்த்தீங்கன்னா இன்னும் டிப்ரெஷன் ஆகிறா. யாரா இவன், எதுக்குடா இவன் என்ன கல்யாணம் பண்ணான், கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம்டா, இவனை வேற கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வேற கஷ்டப்படுறமே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைவி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரியா? இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளவிகள் இருப்பாங்க. கிளவி, வயசான முது பெண்டிதர். ஆக்சுவலாக நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளவிகள்னு சொல்கிறோம். இந்த செயலை சொல்லும்போது முது பெண்டிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? முது பெண்டிதர். இந்த முது பெண்டிதர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தலைவியை பார்க்குறாங்க. என்னம்மா என்னாச்சு, ஏன் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தலைவி சொல்கிறா, ஒன்றும் இல்லை கிளவி, ஒன்றும் இல்லை முது பெண்டிதர்களே, இந்த மாதிரி தலைவன் எனக்கு கல்யாணம் பண்ணான், கல்யாணம் பண்ணிட்டு இந்த காரு காலத்தில் வந்துடுவேன், இந்த மழை பெய்ய காலத்தில் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு உருட்டுனான். ஆனால் இன்னும் வரவே இல்லை, அவன் வருவானா இல்லை மாட்டானான்னு தெரியவே இல்லை, அதான் ஒரே ஃபீலிங்காக இருக்குது, ஒரே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைவி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை வந்து ஊரில் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோ, ஊருடைய சர்வலைன்ஸ், ஊருடைய அந்த கேமரா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயதான முது பெண்டிதர்கள், அந்த கிளவிகள் தான். உண்மையா இல்லையா? வயதான முது பெண்டிதர்கள் அந்த கிளவிகள் தான். ஊரில் என்னென்னலாம் நடக்குது, ஊரில் வந்து என்னென்னலாம் பிரச்சனை போயிட்டு இருக்குது, ஊரில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளவிகளுக்கு தான் தெரியும், அந்த முது பெண்டிதர்கள் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். ஸோ தலைவி கிட்ட பேசிட்டு என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம போயிட்டு விரிச்சி பார்த்துட்டு வருமா. விரிச்சி அப்படின்னா நற்சொல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் நல்லது பேசுகிறாங்கன்னா நல்லதாக நடக்கும், கெட்டது பேசுகிறாங்கன்னா கெட்டதாக நடக்கும், அதுதான் விரிச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முது பெண்டிதெல்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம போயிட்டு விரிச்சி கேட்டுட்டு வருவோமா, நாங்கள் என்ன கேட்டுட்டு வருவோமா, விரிச்சி கேட்டுட்டு வருவோமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய முது பெண்டிதர்லாம் பிளான் பண்ணுறாங்க. சரி பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நிலத்தை பார்த்தீங்க அப்படின்னா காடு பகுதி, அதாவது வந்து முல்லை நிலம். முல்லை நிலம் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும். காடும்
காடு சார்ந்த இடமும் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் முல்லை நிலம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த முல்லை நிலத்துல பார்த்தீங்கன்னா அந்த காடும் காடு சார்ந்த இடமும் காடு சார்ந்த இடமும். ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முல்லைப்பூ எடுத்துக்கிறாங்க. இந்த முல்லைப்பூ எடுத்துக்கிட்டு ஒரு நாளி அப்படின்னா அந்த ஒரு 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 பகுதி மாதிரி, ஒரு பை மாதிரி, சரிங்களா, அந்த ஒரு சொம்பு மாதிரி இருக்கக்கூடியது. அந்த நாளில பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு நெல், சரிங்களா, நெல் இருக்குல்ல, அந்த நெல் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க, பூ எடுத்துக்கிறாங்க. அதாவது அந்த அழகிய மாலை பொழுதில் அந்த வாசனை பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கும் அந்த முல்லை நிலம், சரிங்களா. அந்த முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த முல்லை பூ, சரிங்களா, அந்த முல்லைப்பூவு தேவையான நறுமணமிக்க மலர்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த நெல்லையும் எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா சாமியை பார்க்கறதுக்காக போறாங்க. தெய்வத்துக்கு முன்னாடி போய் நின்று தெய்வத்துக்கு முன்னாடி அந்த நெல்லை எடுத்து என்ன பண்றாங்கன்னா கொட்டுறாங்க. தெய்வத்துக்கு முன்னாடி ஊர் காவல் தெய்வம் இருக்கும்ல, இப்ப நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயனாரு, வீரன், இந்த மாதிரிலாம் காவல் தெய்வம் அப்படின்றது இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்திலயும் ஐயனாரு, காவல் தெய்வம் அந்த மாதிரி இருக்குது. அவங்க கிட்ட போய் என்ன பண்றாங்க, அந்த நெல்லெல்லாம் கொட்டிட்டு அந்த பூ இருக்குல்ல, அந்த பூ எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்து போட்டுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கை கூப்பி நிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நாங்க விரிச்சு கேட்டு வந்திருக்கோம், தலைவி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நீங்களே சொல்லுங்க. அந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நினைச்சிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல தெரிய வருது. ஒரே நிமிஷம்டா, சைலண்ட்ல போட மறந்துட்டோம். சரி, ஓகே. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விரிச்சு கேட்டு நிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தொழுது நிக்கிறாங்க. யார, இறைவனை தொழுது நிக்கிறாங்க. இந்த மாதிரி தொழுது நிற்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் அப்படின்றது நடக்குது. என்ன விஷயம் சார் நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா மழை பொழிந்திருக்கக்கூடிய அந்த மாலை பொழுது, அந்த மழை, நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இடையர் மகள், அதாவது இடையர் மகள் அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்கள தான் பாத்தீங்க அப்படின்னா இடையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்கள தான் என்ன சொல்லுவாங்க, இடையர். அந்த இடையர் மகள், அதாவது சின்ன பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சுது அப்படின்னாலே நமக்கு நடுக்கும், பல்லுலாம் நடுக்கும், உடம்புலாம் குளிரும். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த சின்ன பொண்ணுக்கும் நடுக்க ரொம்ப தாங்க முடியல, ரொம்ப நடுக்கமா இருக்கு. ஸோ அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா அந்த கையில வந்து அந்த குளிர்கிட்டு இப்படி வரா. வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்ன நிகழ்வு நடக்குதுன்னு பாருங்க. பக்கத்துல ஒரு கண்ணுக்குட்டி என்ன பண்ணிருக்காங்க, கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு வந்து என்ன பண்றா அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து சொல்றா, தங்கமே, செல்லமே, கவலைப்படாத. கண்ணுக்குட்டி வந்து ஃபீலிங்ல இருக்குது, ஐயோ வருமா வராதா, எங்க அம்மா எங்க போனுச்சுன்னு தெரியலையே, காலையில இருந்து ஆளையே காணுமே, அவரை பசிக்குதே, பால் குடிக்காம வர இருக்கனே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சின்ன கண்ணுக்குட்டி, அந்த சின்ன கன்று பாத்தீங்க அப்படின்னா பசுலங்கன்று பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது. அப்ப இந்த சின்ன பொண்ணு பாத்தீங்க வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா, அது கவலைப்படாத. இந்த மாதிரி, அதாவது வளைந்த கத்தியுடைய எமது இடையர். வளைந்த கத்தி அப்படின்னா அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கையில ஒரு இது வச்சிருப்பாங்க, இந்த ஒரு குச்சி. அந்த குச்சியுடைய முனையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வளைஞ்சிருக்கும் அந்த கத்தி, சரிங்களா. அந்த வளைந்த கத்தியுடைய எமது இடையர், இடையர்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க, என்னுடைய இடையர். இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உன்னுடைய அம்மாவை ஓட்டிட்டு வந்துருவாங்க. உன்னுடைய அம்மா அப்படின்னா யாரு, உன்னுடைய அம்மானா அந்த பசுமாடு. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓட்டிட்டு வந்துருவாங்க. நீ கவலைப்படாத தங்கமே, செல்லமே, நீ கவலைப்படாத. இப்ப உன்னுடைய அம்மாவை எங்க அம்மா, என்னுடைய இடையர் ஓட்டிட்டு வந்துருவாங்க. வளைந்த கத்தியுடைய எமது இடையர் இப்ப ஓட்டிட்டு வந்துருவாங்க. நீ கவலைப்படாத, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவ வந்து அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ணுக்குட்டிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. இது யாரு காதுல வாங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னா பக்கத்துல இந்த முது பெண்டிதர்கள், வயசான கிழவிகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் காதுல வாங்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா விஷயம், இப்ப அவங்களுக்கு நல்ல செய்தி கிடைச்சதா கெட்ட செய்தி கிடைச்சதா சொல்லுங்க. நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. இது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தலைவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு தலைவி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. வருவானா இல்ல மாட்டானா அப்படின்னு தலைவி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டைம்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்க வந்து இந்த கண்ணுக்குட்டியை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க, இந்த விரிச்சு கேட்கறதுக்கு வந்திருக்காங்க. அப்ப வந்து கேட்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய சின்ன பொண்ணு என்ன பண்றா, ஆறுதல் சொல்றா. இந்த ஆறுதல் இவங்களுக்கு தெரிய வருது. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா நல்ல செய்தி கிடைச்சிருச்சு அப்படின்னு என்ன பண்றாங்க, தலைவியை பார்க்க போறாங்க. யாரை பார்க்க போறாங்க, தலைவியை பார்க்க போறாங்க. தலைவியை பார்க்கும்போது தலைவி வந்து சொல்றா, இந்த மாதிரி முது பெண்டிதர்களே என்னை ஏன் மறுபடியும் கஷ்டப்படுத்துறீங்க, என் தலைவன் வருவானா மாட்டானான்னு தெரியலையே, என்னுடைய புருஷன் வருவானா மாட்டானா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ போயிட்டு முது பெண்டிதர் சொல்றாங்க, கவலைப்படாத தலைவியே, நாங்க விரிச்சு கேட்டோம், நல்ல சகுனம் தான் கிடைச்சிருக்கு, உன்னுடைய தலைவன் இப்ப வந்துருவான் பாரு. ஏன்னா இந்த சின்ன பொண்ணு என்ன சொன்னா, உங்க அம்மாவை இப்ப எங்க அம்மா ஓட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ உன்னுடைய அம்மாவை, அதாவது உன்னுடைய ஹஸ்பண்ட், அதாவது உன்னுடைய கணவன் அதாவது தலைவன், அவன் இப்ப வந்துருவான், இப்ப காரு காலத்துல வந்துருவான், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா முது பெண்டிதர்கள், வயசான அந்த கிழவிகள் அப்படின்றவங்க அந்த தலைவி கிட்ட சொல்றாங்க. இதுதான் இந்த கதை, சரிங்களா. இதுதான் அந்த முல்லைப்பாட்டுல இருக்கக்கூடிய செய்திகள், சரிங்களா. இதுதான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. என்னுடைய இப்போ சொல்லும் பொருளும் அப்படின்றத பார்ப்போமா. நனந்தலை உலகம் வளையி நேமியோடு
வளம்புரி பொதித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல பாடியுமில் பனிக்கடல் பருகி வளநேர்வு கோடு குண்டி எழுந்த கொடுஞ்சளவு எழிலி. என்ன சார் சொல்றாங்க? இந்த நாள்ல எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார். அதாவது நலந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அப்படின்னு அர்த்தம். என்ன உலகம்? அகன்ற உலகம். இந்த அகன்ற உலகம் அப்படி நேமினா சக்கரம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து சொல்லும் பொருளும். சரிங்களா? நேமினா சக்கரம். அதாவது அகன்ற உலகத்தை உடைய சக்கரத்தை உடைய திருமால். அதாவது இந்த இன்னொரு கதையை நான் உள்ள போடும். அது இன்னொரு கதை என்ன சார் அப்படின்னா, அதாவது திருமால் தெரியும் நினைக்கிறேன், என்னுடைய பெருமாள் தெய்வம் அவர் இருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மாவலி மன்னன் அப்படின்னு ஒரு மன்னன் இருக்கான். யார் இருக்காங்க? மாவலி மன்னன். மாவலி மன்னன் அப்படின்னு ஒரு மன்னன் இருக்கான். இந்த மாவலி மன்னன் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாவலி மன்னன் வந்து தேவர்கள் அந்த காலகட்டத்தில் அசுரர்கள் தேவர்கள் அப்படின்னு இருப்பாங்க. தேவர்களுக்கு என்ன பண்றான் அப்படின்னா இடையூறு கொடுத்துட்டே இருக்கான். தேவர்களுக்கு இடையூறு கொடுத்துட்டே இருக்கான். இந்த தேவர்களுக்கு ரொம்ப கடுப்பாகுது. என்னடா அந்த மாவலி மன்னன் சும்மா டென்ஷன் படுத்திட்டே இருக்கானே அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் போயிட்டு திருமால்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி மாவலி மன்னன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான், நீங்க தான் அவனுக்கு போய் ஏதாச்சும் ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமால்கிட்ட சொல்றாங்க தேவர்கள். சரி ஓகே, திருமால் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி ஓகே நம்ம போயிட்டு மாவலி மன்னனுக்கு ஒரு பாடத்தை புகட்டினாதான் அவன் சரியா இருப்பான் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் திருமால் என்ன பண்றாருன்னா மாவலி மன்னன்ட்ட போறாரு. மாவலி மன்னன்ட்ட போய் நிக்கிறார். என்ன பண்றாரு? மாவலி மன்னன்ட்ட போய் நிக்கிறாரு. நின்று என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது போய் நிற்கும் போது பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய உருவத்தை மறைச்சிக்கிறார். தன்னுடைய உருவத்தை மறைச்சிக்கிட்டு வேறொரு உருவத்துல போறார். உருவத்துல போயிட்டு மாவலி மன்னனே எனக்கு ஒரு 3 வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். என்ன வேணும்? 3 இடம் வேணும். ஒரு வரம் கேட்கிறாரு, இல்ல 3 இடம் வேணும் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மாவலி மன்னனை பார்த்து கேட்கிறாரு. மாவலி மன்னன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய கையில பாத்தீங்கன்னா சொம்பு வச்சிருக்கான். அந்த சொம்புல பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே அந்த காலத்துல புலவர்கள் முனிவர்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா எப்பயுமே தன்னுடைய கையில ஒரு சொம்புல தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சொம்புல இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து தெளிச்சுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரம் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? வரம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி திருமால் போயிட்டு தன்னுடைய உருவத்தை மறைச்சிக்கிட்டு போய் கேட்கிறாரு, எனக்கு ஒரு வரம் வேண்டுமே அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல மாவலி மன்னன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த தண்ணியை எடுத்து தெளிச்சு உனக்கு என்ன இடம் வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு என்ன பண்றான்? திருமாலுக்கு சொல்றான். திருமால் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய உருவத்தை மறைச்சி தன்னுடைய உருவத்தை வேறுபடுத்தி என்ன பண்றாரு? வானத்துக்கும் வையகத்துக்கும் ஒரு உருவம் எடுக்கிறார். பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வானத்துக்கும் வையகத்துக்கு இருக்கிற மாதிரி எப்படி இருக்கான்? பெரிய உருவமா இருக்கு. இப்போ திருமால் என்ன கேட்டாரு? எனக்கு ஒரு 3 நிலம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. என்ன கேட்டாரு? 3 நிலம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. இறைவன், சரிங்களா? திருமால் அப்படின்ற ஒரு இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய ஒரு காலை எடுத்து பூமியில வைக்கிறாரு. பூமியில வச்ச உடனே இந்த பூமியை ஃபுல்லா என்ன பண்றாரு அப்படின்னா அளந்துடுறாரு. பூமியை ஃபுல்லா என்ன பண்றாரு அப்படின்னா அளந்துடுறாரு. இன்னொரு கால் எடுத்து என்ன பண்றாருன்னா வானத்துல வைக்கிறார். வானத்துல வச்சு என்ன பண்றாருன்னா இன்னொரு ஃபுல்லா அங்க இருக்கக்கூடிய நிலத்தை ஃபுல்லா என்ன பண்றாரு அப்படின்னா அளந்துடுறாரு. ஒரு காலை எடுத்து பூமியில வைக்கிறாரு. பூமியில வச்சு பூமியை ஃபுல்லா அளந்துடுறாரு. இன்னொரு காலை எடுத்து வானத்துல வைக்கிறாரு. வானத்துல வச்சு ஃபுல்லா எல்லாத்தையும் அளந்துடுறாரு. இன்னும் ஒரு கால் வைக்கணும். இப்போ மாவலி மன்னன் பார்த்து பயந்து போய் நிக்கிறான். ஐயோ, நம்ம விளையாட்டு காட்டினது யாருக்குன்னா திருமாலுக்கா, இறைவனுக்கா நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கை கூப்பி நிக்கிறான். யாருன்னா மாவலி மன்னன். இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா இன்னொரு காலை நான் எங்க வைக்க அப்படின்னு கேட்கும்போது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மாவலி மன்னன் நிற்கக்கூடிய இடம் மட்டும் தான் பேலன்ஸா இருக்குது. ஸோ என்னுடைய தலையில வைங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாவலி மன்னன் சொன்ன உடனே இறைவன் தன்னுடைய காலை எடுத்து மாவலி மன்னனுடைய தலையில கை வச்ச உடனே பாத்தீங்கன்னா மாவலி மன்னன் மண்ணோடு மண்ணா போயிடுறான், பூமிக்குள்ள போயிடுறான். சரியா? இதுதான் இந்த கதை. ஏன் சார் இந்த கதையை இங்க வச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் பேருருவம் எடுத்து நின்றவர் தான் யாருன்னா திருமால். அந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சுது. அந்த மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய மலை, ஒரு மவுண்டைனை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா மழை பெய்யுது அப்படின்றத சொல்ற மாதிரி என்ன பண்றாங்க? ஒரு உவமையில சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஒரு உவமையில சொல்றாங்க. நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொதித்த மாதாங்கு தடத்தை நீர்சல் நிமிர்ந்த மால் போல பாடியுமில் பனிக்கடல் பருகி வளநேர்வு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்சளவு எழிலி. எழிலினா மேகம், சரிங்களா? அந்த மலை, கோடுனா மலை. அந்த மலையை சுற்றி என்ன பண்ணுதான்? மலை மேகங்கள் இருக்குது. அந்த மலை மேகங்கள் என்ன பண்ணுதான்? வளைத்து பெருமலை பொழிதான். நல்லா மழை அடிச்சு மழை பெய்தான். எப்படி பெய்தான்? அட்ட மழை அப்படின்றது பெய்தான். பெரும்பயல் பொழிந்த சிறுபுன் மாலை. பெரும்பயல் பொழிந்த சிறுபுன் மாலை அப்படின்னா துன்பத்தை தரக்கூடிய மாலை பொழுது. எப்பயுமே நமக்கு அந்த ஃபீலிங்காக இருக்கக்கூடிய டைம், ரொம்பவே ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கக்கூடிய டைமே பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் டைம் தான். எப்பயுமே எந்த டைமிங்காக இருக்கும்? ஈவினிங் டைமாக தான் என்ன இருக்கும்? அந்த ஃபீலிங் பண்ணுற டைம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஈவினிங் டைமில் சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி, அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழ் இசை இனவண்டு ஆர்ப்பு நெல்லோடு. அந்த மாதிரி ஈவினிங் டைமில் யாழ் இசை இனவண்டு அப்படின்னா இசை, அந்த வண்டு பார்த்தீங்க அப்படின்னா
ஒன்று சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த வண்டு, சரிங்களா? அந்த மாதிரி யாழ் இசை எழுப்பக்கூடிய இன வண்டு ஆர்ப்பு நெல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை. நான் முன்னாடி அந்த கதை சொன்னேன்ல, அந்த கதை தலைவன் தலைவி அந்த கதை, சரிங்களா? அந்த நறுவி முல்லை அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த மலர்கள் எடுத்துக்கிட்டு அரும்பு அபிலரி தூவி கை தொழுது அந்த பெருமுது பெண்டிது விரிச்சு நிற்ப. அந்த இறைவனுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அந்த பூவெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய இறைவன் முன்னாடி என்ன பண்றாங்க, தொழுது நிக்கிறாங்க. இறைவனே ஏதாச்சும் ஒரு நல்லதை கொடுப்பா அப்படின்னு என்ன பண்றாங்க, தொழுது நிக்கிறாங்க. சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி. சிறுதாம்பு தொடுத்த பசலை, சிறுதாம்புனா சிறிய கயிறு, சிறிய கயிற்றால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பசலை கன்று, சின்ன கண்ணுக்குட்டி. உறுதுயர் அலமரல் நோக்கி, உறுதுயர்னா அந்த துன்பம், அலமரல் நோக்கி ஆய் மகள். ஆய் மகள் அப்படின்னா அந்த இடையரது மகள் தான் ஆய் மகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆயர்னு சொல்லுவாங்க, இடையர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆய் மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையில் அப்படி நடுங்கிக்கிட்டே வரா. ஐயோ குளிருதே குளிருதே அப்படின்னு நடுங்கிக்கிட்டே என்ன பண்றா வரா. நடுங்கு சுவல் அசைத்த கையில் கைய கொடுங்கோர் கோவலர், கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தரையின்னே வருகுவர். நீ கவலைப்படாத, உய்த்தரையின்னே வருகுவர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னின்று உய்த்தரையின்னே வருவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். என்ன சொல்றாங்க, நன்னர் நன்மொழி கேட்டனம், நன்னர் நன்மொழி கேட்டனம் அப்படின்றத சொல்றாங்க. இந்த மாதிரி என்ன கேட்டோம், இறைவன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயத்த சொல்லிட்டாரு, அந்த மாதிரி என்ன பண்றாங்க இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல தெரிய வருது, சரிங்களா? ஓகே, இதனுடைய சொல்லும் பொருளும் பாருங்க. நனந்தலை உலகம் அகன்ற உலகம், நேமி என்றால் சக்கரம், கோடி என்றால் மலை, கொடுஞ்செலவு என்றால் விரைவாக செல்லுதல், நறுவி என்றால் நறுமணமுடைய மலர்கள், தூவி என்றால் தூவி, விருச்சி என்றால் நற்சொல், சுவல் என்றால் தோல். நனந்தலை உலகம் என்றால் அகன்ற உலகம், நேமி என்றால் சக்கரம், கோடி என்றால் மலை, கொடுஞ்செலவு என்றால் விரைவாக செல்லுதல், நறுவி என்றால் நறுமணமுடைய மலர்கள், தூவி என்றால் தூவி, விருச்சி என்றால் நற்சொல், சுவல் என்றால் தோல். இந்த கதை ஃபுல்லா நான் சொன்ன கதை தான் இதில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? நான் சொன்ன கதை தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்க, பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. முதற் பொருள் அப்படின்றது பாருங்க, நிலமும் பொழுதும் தான் முதற் பொருள். உங்களுக்கு அகப்பொருள் இலக்கணம் நடத்தியிருக்கேன். இதில் நிலம் பார்த்தீங்கன்னா முல்லை நிலம், காடும் காடு சார்ந்த இடமும். பொழுது பார்த்தீங்கன்னா பெரும்பொழுது, பெரும்பொழுது அப்படின்றது கார்காலம், கார்காலம் ஆவணி புரட்டாசி. சிறுபொழுது அப்படின்றது மாலை பொழுது. இதுல கருப்பொருள் பாருங்க, நீர் மரம் பூ. நீர் அப்படின்றது குறிஞ்சுனை நீர் காட்டாறு, அது குறிஞ்சுனை நீர் காட்டாறு. மரம் பாருங்க கொன்றை காயா குருத்தம், மரம் வந்து கொன்றை காயா குருத்தம். பூ பார்த்தீங்கன்னா முல்லை பிடவும் தோன்றி, முல்லை பிடவும் தோன்றி. அப்போ முதற் பொருள் அப்படின்றது நிலமும் பொழுதும், முல்லை நிலம் அப்படின்றது காடும் காடு சார்ந்த இடமும், பொழுது அப்படின்றது பெரும்பொழுது சிறுபொழுது, கார்காலம் ஆவணி புரட்டாசி, சிறுபொழுது பார்த்தீங்க அப்படின்னா மாலை, நீர் பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சுனை நீர் காட்டாறு, குறிஞ்சுனை நீர் காட்டாறு. மரம் பார்த்தீங்க அப்படின்னா கொன்றை காயா குருத்தம், மரம் பார்த்தீங்கன்னா கொன்றை காயா குருத்தம். பூ பார்த்தீங்க அப்படின்னா முல்லைப்பூ பிடவம் பூ தோன்றிப்பூ, முல்லைப்பூ பிடவம் பூ தோன்றிப்பூ, முல்லைப்பூ பிடவம் பூ தோன்றிப்பூ அப்படின்றத சொல்றாங்க. இது உரிப்பொருள் பார்த்தீங்கன்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், காத்திருக்கிறது. தலைவனுக்காக என்ன பண்ணா தலைவி, காத்திருந்தா. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, அந்த மாதிரி என்ன பண்றா, காத்திருக்கிறா. எப்படா வருவான் இவன், எதுக்கடா கல்யாணம் பண்ணா, எதுக்கடா இந்த மாதிரி கதையா உருட்டினியாடா, உருட்டிட்டு கிளம்பிட்டியாடா அப்படின்றவன் என்ன பண்றா, இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஏமாத்திட்டு கிளம்பிட்டானே அவன், இந்த மாதிரி தலைவன் கூப்பிடுறான். அதாவது அந்த இது சொல்லுவாங்கல்ல, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கடுப்பா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி தான் கிளம்பி போயிட்டான். சரியா, கிளம்பி என்ன பண்றான், வந்து மன்னன் கூப்பிடுறான், மன்னன் வந்து போர் புரியத்துக்கு கூப்பிடுறான், போய் பொருள் ஈட்டணுமா, பொருள் ஈட்டணும்னா பொருட்கள் பெற்றுட்டு வரணும், அதுக்காக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், கிளம்பி போயிட்டான். நூல்வெளி. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்கள் ஒன்று. முல்லைப்பாட்டு அப்படின்றது 10 பாட்டு நூல்கள் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்கள் ஒன்று முல்லைப்பாட்டு. இது 103 அடிகளை கொண்டது. எத்தனை அடிகளை கொண்டது, 103 அடிகளை கொண்டது. எத்தனை அடிகளை கொண்டது, 103 அடிகளை கொண்டது. இந்த பாடலுடைய அடிகள் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 17 அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. 1லேருந்து 17 அடிகள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. எந்த பாவால் இயற்றப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க, ஆசிரியப்பா. சரிங்களா. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. எந்த நிலத்தை பற்றி பாடியிருக்காங்க, முல்லை நிலத்தை பற்றி பாடியிருக்காங்க. எந்த நிலத்தை பற்றி பாடியிருக்காங்க, முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் தான் எது அப்படின்னா நம்மளுடைய முல்லைப்பாட்டு. 10 பாட்டுல குறைந்த அடிகளை கொண்ட நூல், 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முல்லைப்பாட்டு. இதை படைச்சவர் யார் அப்படின்னா காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். இதை யாரு படைச்சிருக்கா, காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். முல்லைப்பாட்டு அப்படின்றது 10 பாட்டு நூல்கள் ஒன்று. இது எத்தனை அடிகளை கொண்டது, 103 அடிகளை கொண்டது. எத்தனை அடிகளை கொண்டது, 103 அடிகளை கொண்டது. இந்த பாடல்ல 1லேருந்து 17 அடிகள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கிறதுல 1லேருந்து 17 அடிகள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லைப்பாட்டு அப்படின்றது ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. இதுல முல்லை நிலத்தை பத்தி பாடப்பட்டது. எந்த நிலத்தை பத்தி பாடியிருக்காங்க, முல்லை நிலத்தை பத்தி பாடியிருக்காங்க.
10 பாட்டுல குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னா நம்மளுடைய முல்லைப்பாட்டு. 10 பாட்டுல குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னா நம்மளுடைய முல்லைப்பாட்டு. இதை படைத்தவர் யார் அப்படின்னா காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார். காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார் தான் இந்த ஒரு பகுதியை ஏற்றிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. சரிங்களா? ஓகே, இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முல்லைப்பாட்டு. எல்லாருக்கும் ரொம்ப எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கொஞ்சம் செய்யல கொஞ்சம் சீக்கிரமாவே நான் ஏற்றிருக்கேன். கொஞ்சம் நல்ல விஷயம் தான். மூதூர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பண்பு தொகை, முதன்மையான ஊர். உருதுயர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா உருதுயர். சரிங்களா? 3 காலத்துல வரக்கூடியது. கை தொழுது, கையால் தொழுது, சோ 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா உரிச்சொற்றொடர். தட, சால, உரு, தவ, நனி, கடி, தட, இந்த மாதிரி சொல்லிட்டே போவோம். தடக்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா உரிச்சொல் தொடர். தடக்கை அப்படின்றது உரிச்சொல் தொடர் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சரிங்களா? ஓகே, இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதா எல்லாருக்கும்? அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சா அப்படின்றத சொல்லுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சரியா? இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். யாராச்சும் MVSAT எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. யாராச்சும் நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. சரியா? ஓகே, அடுத்த ஒரு வகுப்பில் சந்திப்போம். பை 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 பை.